ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பொள்ளாச்சி பேசுகிறேங்க. நான் ஒரு சூரிய சூரிய சிவன் நினைக்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் தாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவருக்காக இந்த இது போடுறேங்க. எங்கள் அண்ணனுக்காக போடுறேன். வேற இல்லைங்க, எங்கள் அண்ணன் தளபதி தான், விஜயனுக்கு போடுறேன். நான் ஒரு ஜூனியர்ஸ் தாங்க நினைக்கிறேன். இப்போ கூட சுடி போடி வர்றேன். பாருங்கள், ட்ரெஸ் பாருங்களா, இல்லைங்களா, உள்ள கவர் இருக்குது. போட்டு வரேன். எங்கே போனாலும் பாரு, எங்கே போனாலும் ஒன் சாப் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026. இன்றைக்கி இந்த செய்தி சொல்கிறேன் சொல்கிறேன். ஒயின் சாப்பெல்லாம் நிப்பாட்டிங்க, ஒயின் சாப் நிப்பாட்டிங்க. ஆனால் பாரு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் விஜயண்ணா கொஞ்சம் சொல்கிறேன், டேரக்ஷன் சொல்கிறேன். அந்த பார்லேயே ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க. அதையும் தூக்கி கொஞ்சம் ஒரு நீங்கள் எதோ தூக்கி அவுட்டர் கொஞ்சம் வச்சு விடுங்க. சிட்டிக்குள்ளே வைக்காதீங்க. சிட்டிக்குள்ளே ஓப்பன் பார் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த பார் ஓப்பன் பண்ணுறீங்க. கவர்மெண்ட்டு அதில் ஒதுப்பட்டு இது ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் நேற்று நைட்டு போனேன், ஷூட்டிங் முடிச்சு போகிறேங்க. ஷூட்டிங் முடிச்சு போகும்போது எவ்வளோ கூட்டம் தெரியுமா, அவ்வளோ கூட்டம். இல்லை ஹிந்திக்காரனுங்க, அவ்வளோ ஹிந்திக்காரனாங்க. எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே அங்கே. நான் போகும்போது நான் ஷூட்டிங் முடிச்சு போகிறேன்னா எப்படி என்ன ஒரு 9 மணி போகிறேன். எல்லாம் ஹிந்திக்காரனுங்க, ஃபுல்லாக ஹிந்திக்காரனுங்க. அண்ட் சாப்பிட்றானுங்க. என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. இது ஃபுல்லாக தமிழ் ஹிந்தி. நான் இப்போ இருக்கிற பொழைச்சி இருக்கிறேங்க. இதே மாதிரி தமிழ் கூட எத்தனை இருப்பாங்க. நீங்கள் லேஸுக்கு விட்றீங்க. இந்த லேஸுக்கு விட்ற காரணம் பார்த்துக்குங்க, வேண்டாம். ஆனால் டேஸ்வரன் நீ லேஸுக்கு விட்ற மாதிரி இருந்தால் 50, அதாவது பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே இருந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு அவுட்டுக்கு வைங்க. அவுட்டுக்கு கொடுங்க. அங்கே மக்கள் சாப்பிட்டு போகிறாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. தயவுசு சொல்கிறேன், வேண்டாம் கொடுக்காதீங்கண்ணா. தவிங்கண்ணா விஜயண்ணா பாட்டு சொல்கிறேன். நானும் ஒரு நடிகன் தான், நீங்களும் நடிகன் தான் சொல்கிறேன். நான் சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் சொல்கிறேன். ப்ளீஸ் சொல்கிறேன். என் படங்கள் நிறைய நான் உங்களுக்கு பார்க்குற செய்கிறேன். இந்த மக்களுக்கு கொஞ்சம் பண்ணுறதா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன், ப்ளீஸ். எனக்காக இந்த மக்களுக்காக நான் சொல்கிறேங்க. டவுனுக்குள்ளே ஏசி பார்களுங்கிறது இது வேண்டாம் ப்ளீஸ். இதான் கொஞ்சம் அவுட்ரு வைங்க. பாரு கொஞ்சம் சொன்னீங்க, நிப்பாட்டினீங்க. ஆனால் பார் நிப்பாட்டி போட்டு ஏசி பார் அந்த ஏசி பாரும் வேண்டாம். கொஞ்சம் அவுட்ரு வைங்க. அவங்க எல்லாம் எடுத்து ஆளுங்க கொஞ்சம் வெளியே வைங்க. மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கண்ணா. நான் பெண்கள் நடக்க மாட்டேன் வேணும். கொஞ்சம் பாவம் கஷ்டப்படுறாங்க. நாங்கள்லாம் ஷூட்டிங் போய்ட்டு வரும்போதெல்லாம் 11 மணி 10 மணி 12 மணி ஆகுது. நைட்டு பஸ்ஸுக்கு எங்களுக்கு கிடைக்காதுங்க. பரவாயில்லாம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். பஸ்ஸில் தூங்கிடுவோம். பஸ்ஸில் தூங்கிட்டு தான் நாங்கள் தெருவுக்கு விடிஞ்சால் 5:30 மணி பஸ் வரும், போவாங்க. அந்த பெண்களும் சரி, நாங்களும் சரி தான். அதே மாதிரி எந்த மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாமல் அப்படி தாங்க. எல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. எல்லா படம் நடிக்கிறோம். அதே மாதிரி எல்லா மக்களுங்கள் அப்படி தான் இருக்காங்க. வெளியூர் வர மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே சொந்த பந்தம் வரவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே போடுற எல்லா பார்களும் ப்ளீஸ் கொஞ்சம் அவுட்டு கொஞ்சம் வெளியே வச்சிங்க. வச்சுட்டு பார்க்க சொல்லுங்கள். வேண்டாம், நம்ம சிட்டிக்குள்ளே வேண்டாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ, ஆஸ்பத்திரி பக்கமோ, ஸ்கூல் பக்கம் சொன்னீங்களே, அதே மாதிரி பாரு எங்கே ப்ளீஸ் வேண்டாம். உங்களுக்கு உங்களுக்கு பாடம் தொட்டி நான் கும்பிட்றேன். ப்ளீஸ் வேண்டாம். எனக்காக இந்த தமிழ் மக்களுக்காக நான் கும்பிட்றேன். ப்ளீஸ் வேண்டாம்மா சார். ஐயா சார், அண்ணே பார்த்துக்குங்க. தமிழ்நாடு உங்கள் பக்கம் இருக்குது, நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம். எப்போவுமே நீங்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறீங்க. நாங்கள் இருப்போம். நாங்கள் உங்களை வச்சுட்டே இருப்போம். பயப்படாதீங்க. நாங்கள் வைக்கவே மாட்டோம். நம்ம ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருங்க. ஓகேங்களா? குட் பை, சல்யூட்.